Hi guys, welcome to our channel Zone 14 Football. So இது Premier League Game Week 8 ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். சேஃபாக இருங்க. அண்ட் கம்மிங் டு த வீடியோ, ஃபர்ஸ்ட் மேட்ச் Chelsea 3 Nottingham Forest 0 in Forest Stadium. இது வந்து ஒரு செம மேட்ச். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இந்த கேம் வந்து பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஃபினிஷே பண்ணல. ஆஸ் யூஷுவல் ஃபினிஷ் பண்ணாத காரணத்தினால அவங்க 0-0 இருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த கேம் வந்து டைட்டாக போகுது, என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்க்கு அப்புறம் செல்சி அதை செமையாக கேபிட்டலைஸ் பண்ணி கேம் அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கினாஸ் அவர் வந்து 0-0 வரைக்கும் அந்த பொசிஷனில் இருப்பார். செகண்ட் கோலுக்கு அப்புறம் எந்திரிச்சு போயிடுவார். அவரை வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஞ்சை எப்படி வந்து வெளியே அனுப்பலான்றதுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கே வந்து நம்ம பார்க்கணும், செல்சி மேனேஜரும் வந்து டச் லைன் பேன்ன்றனால மரினாக்கிஸோட இடத்துல அவர் பின்னாடில இருந்து பாப்பாரு, இப்படி பாப்பாரு, அங்க வந்து அவன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான் ஒவ்வொரு கோலுக்கும். அவ்வளவுதான், அவர் ஈகோ ட்ரிகர் ஆகி எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்டேஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு 18 minutesலேயே வந்து ஆஞ்சு சாக்டுன்னு நியூஸ் வந்துருச்சு நமக்கு. ஸோ எனக்கு அவர் பிச்சில் கை தட்டிட்டு இருக்காரு, அதுக்குள்ள அவருக்கு வந்து சாக்டுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சேடான விஷயம். ஏன்னா ஒரு மேனேஜருக்கு டைமே கொடுக்காம சாக் பண்றதுன்றது எந்த அளவுக்கு, இதுதான் அவர் நூனோக்கும் பண்ணாரு, இப்போ ஆஞ்சுக்கும் பண்றாரு. இதே ஃபாலோ பண்ணிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் டிசர்வ் டு கோ டு சாம்பியன்ஷிப். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களோட பெர்ஃபெக்ட் இது. கண்டிப்பா. ஏன்னா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா மற்ற மேனேஜர்ஸும் வரமாட்டாங்க, பிளேயர்ஸும் வரமாட்டாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் மேனேஜர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம ஆக்சுவலா நூனோவே எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சீசன்லாம் அவங்களுக்கு ஒரு ஒண்டர் சீசன் தான் சொல்லணும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த ஒரு கோச்சை வந்து கேவலமா தூக்குறாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எவ்வளோ கேவலமான மேனேஜ்மெண்ட்னு. கண்டிப்பா. இப்போ புது மேனேஜர் போடுறாங்க, லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக் வின் பண்ணியிருக்காரு, எல்லாம் சும்மாவே கிடையாது. ஸோ அவரையும் டக்குன்னு தூக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நடுவில் வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் வருது, அது இல்லாமல் அவங்க ஸ்குவாடோட எவ்வளோ ட்ரைனிங் செஷன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. வந்து ப்ராப்பராக ஒரு டீம் கூட ஜெல்லாகி இப்போ தான் அவரோட தாட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. கேம் வைஸ் நல்லா ஆடுறாங்க, பட் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும், நம்மளே இது பண்ணோம். ஆனால் இது மட்டும் சொல்லிக்கிறோம், வீடியோ நடுவில் ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா தீபாவளி டைம்னால வெடிப்பாங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு சவுண்டை குறைக்க பார்க்குறோம். இல்லைனா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. அண்ட் நம்ம செல்சிக்கு வரும்போது செல்சியோட ரைட் சைடு பயங்கரமாக இருந்தது. பெட்ரோ நெட்டோ கோல் அண்ட் அசிஸ்ட் and Reece James goal and assist. So right side full domination. கண்டிப்பா. And செல்சியோட trademark attacking finishes. And முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த மேட்ச் செல்சிக்கு நிறைய பிளேயர்ஸ் கிடையாது. என்சோ ஸ்டார்ட் பண்ணல, கைசேடோ ஸ்டார்ட் பண்ணல, இதுல டிஃபென்ஸ்ல வந்து அச்சம்பாங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி இவ்ளோ இன்ஜுரிஸ் இருக்கும் போது அவே ஃப்ரம் ஹோம் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம்க்கு போறாங்க அண்ட் 3-0 வராங்க அதுல இருந்து. ஸோ கண்டிப்பா செல்சி சம கேம் அவங்களுக்கு. ஏன்னா நீ பார்த்தனா அவங்க ஸ்டார்டிங் வந்து சம சொதப்பலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அத்தனை மிஸ் பாசஸ், அத்தனை ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ். ஃபாரஸ்ட்க்கு நிறைய சான்ஸ். இவங்க பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் வந்து செல்சியாக தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரோமியோ லாவியோ ரொம்ப போரா விளாண்டாரு, அவ்வளோ மிஸ் பாஸ் போட்டாரு. அப்புறம் கைசேடோ ஹாஃப் டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்சி வந்து அதான் அவங்க நல்லா விளாடாட்டி அந்த கேம் 3-0 முடிக்கிறாங்களா, அதே பாராட்டணும். பிளஸ் ஜாஷ் அச்சேப்பாங் வந்து லிவர்பூல் மேட்சே சொல்லியிருப்போம், செம ஸ்ட்ராங்காக விளாடுறாரு, 19 year old யங்ஸ்டர். இந்த மேட்ச் செம ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அந்த மீம் வரும்ல, அந்த என்னது 6 சின்ன அந்த பாஸ்மேன் வந்து நான் வந்து பாஸாக இருக்க மாதிரி அதோ சம்திங் அந்த மாதிரி தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செம டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் அச்சேப்பாங். ஸோ ஒன் டு வாட்ச் அவுட். அண்ட் ஆஸ் யூஷுவல் ரீஸ் ஜேம்ஸும் பிரெட்ரோனெட்டும் செஞ்சு விட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் வின். செல்சி வந்து பேக் டு பேக் வின்ஸ் பண்ணி ஃபார்மை கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஆமாம், செல்சி வந்து அவங்க ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்ல. ஸோ அகைன் இன்னொரு ரெட் கார்டு வாங்கினாங்க, மாலோ குஸ்டோ செகண்ட் yellow. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி செம பேட் லக் செல்சிக்கு, நிறைய ரெட் கார்ட்ஸ். அவங்க ரெட் கார்டு வந்து வாங்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க இப்போ புதுசாக என்ன யோசிச்சிருக்காங்கன்னா அவங்க பேஜுக்கு பக்கத்தில் ரெட் கார்டுன்னு ஒரு அந்த லோகோ வந்து பிடிச்சிருக்க மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்சுக்கு மேட்ச் ரெட் கார்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து லாஸ்ட்டில் வாங்கினால பெரிய இம்பாக்ட் இல்லை. ஆனா அந்த பிளேயர் மிஸ் ஆவார் நெக்ஸ்ட் கேம். ஆனா நெக்ஸ்ட் கேம் யாருக்கு செல்சிக்கு வந்து ரெட் கார்டு வாங்குவாங்க நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே, எஸ், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேம். பிரைட்டன் 2 நியூகாசில் 1. பிரைட்டனோட நல்ல ஃபார்மை கண்டினியூ பண்றாங்க. நியூகாசில் வந்து ஒரு டஃப்பான டீம் தான். கண்டிப்பா ஹோமா இருந்தாலும் சரி, அவேவா இருந்தாலும் சரி, அவங்களோட ஆடுறது வெரி டஃப். அண்ட்
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம பிரைட்டனோட அட்டாக் பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ஓல்டு ஏஜிங் அட்டாக்கா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது அன்ப்ரூவனா இருக்காங்க. ஸோ யாரு கோல்ஸ் வரும், ஏன்னா அவங்களுக்கு மிட்டோமா, மின்டே இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் விங்கர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்ட்ரைக்கர்ஸ் யாரு இருக்கான்னு கேட்கும் போது வெல்பெக் வந்து ஒரு டபுள் போட்டு செஞ்சுட்டாரு. ஸோ வெல்பெக் இஸ் பேக். எஸ், வெல்பெக் வந்தாரு. அது 2 கோல் அடிச்சு நியூ கேசல் மாதிரி ஒரு யூசிஎல் பிளேயிங் டீமை 2-1 ஜெயிக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அதில் வெல்பெக் பிரேஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் பிரைட்டனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓல்டேமேட் திருப்பி ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதான் அவர் கோல் அடிச்ச ஃபேஷனே பார்த்துருப்பீங்க, ஒரு பேக் ஹீல் அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் அவங்க டீமுக்கு கன்சிஸ்டண்டாக அடிச்சிட்டு இருக்காரு கிளப் அண்ட் கண்ட்ரி. அண்ட் அந்த அதான் 1-1 ஆகும், கேமுக்குள்ளே வந்துருவாங்கன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் தான் திருப்பி வெல்பெக் வந்து அவர் வேலையை காமிச்சு 2-1 முடிச்சு பிரைட்டனுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா. கண்டிப்பா நியூ கேசல் நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க. பட் இம்பார்ட்டன்டான ஆன் டார்கெட் ஷாட்ஸ் பிரைட்டன் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட். கண்டிப்பா யுனைடெடோட எப்போதுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கு, நல்லா செஞ்சு விட்டுருவாங்க எங்களை. ஸோ பார்ப்போம் இதே ஃபார்மை கண்டினியூ பண்றாங்களான்னு. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். இந்த கேம் வந்து Burnley 2 Leeds 0. ஸோ Burnley வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சைடு 2 டீம்லையும் ஜெயிச்சிருக்காங்க. சண்டர்லேண்ட் அண்ட் லீட்ஸ் ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸ் அதில் எடுத்து அப்புறம் அது இல்லாமல் ஒரு ட்ராப் பண்ணி இப்போ பாட்டம் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஸ்காட் பார்க்கரோட டிஃபென்சிவ் யூனிட்டை நம்ம பாராட்டி ஆகணும். பிகாஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லீட்ஸோட பொசிஷன் டாமினேஷன், ஷாட்ஸ் டாமினேஷன் எல்லாமே அவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதில் வந்து அவங்க டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங்காக இருந்து ஆஸ் யூஷுவல் Burnley யூஸ்வலாக ப்ரீமியர் லீக் வந்தாங்கன்னா அவங்க அட்டாக் நல்லா இருக்கும், திருப்பி வெளியே போவாங்க, ஏன்னா டிஃபென்ஸ் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி உள்ளே வரும்போது டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்காக தான் உள்ளே வந்தாங்க. போன சீசன் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட் இருக்குது, அவங்க கோல் விட்டாலும் 1 கோல் மேலே விட்டது இல்லை சாம்பியன்ஷிப்பில். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணி ஒரு கிளீன் ஷீட் வச்சு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லீட்ஸ் சைடை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 3 நல்ல. கண்டிப்பா, ஏன்னா லீட்ஸ் தோக்குறாங்க இல்லை ட்ராப் பண்றாங்க எதுவா இருந்தாலும் அவங்க கோல்ஸ் அந்த த்ரெட் கண்டிப்பா இருக்கும், கோல் அடிப்பாங்க. ஸோ ஹோம்ல Burnley வந்து அவங்க ஒரு கிளீன் ஷீட் வச்சு ஒரு ஸ்ட்ராங் வின், பிளஸ் லீட்ஸ்ன்றது அவங்களோட ஒரு காம்படிட்டரா இருப்பாங்க அவங்க டேபிள் பொசிஷன்ஸ்ல ஃபினிஷ் பண்றதுக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கெண்ட், ப்ராபப்லி கேம் ஆஃப் த பிரீமியர் லீக் சீசன் கூட சொல்லலாம். கிறிஸ்டல் பேலஸ் 3 போர்ன்மவுத் 3. ஸோ போர்ன்மவுத் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 எலி குரூப்பி கோல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா அவேல 2-0 பேலஸோட நல்ல ஃபார்ம்ல இருக்க டீமோட இருந்தாங்க. பட் அப்பதான் வந்து நம்ம பிரெஞ்சு ஸ்ட்ரைக்கர் உள்ள வருவாரு, ஜான் பிலிப் மட்டேட்டா. 70 மினிட்ஸ்குள்ளாரே 2-2 ஆயிடும். ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு, ஸ்டேஜஸ் செட், பயங்கரமா இருக்கு கேம். 2 சைடுக்கும் சான்சஸ் கிடைக்குது, 2 சைடும் மிஸ் பண்றாங்க, 2 சைடும் அடிக்கிறாங்க. பட் அந்த 89th மினிட் வரையும் அதே 2-2 தான் இருந்தது. அண்ட் தென் Christie scores for Bournemouth and 3-2 for Bournemouth and extra time குள்ள போகுது. ஸோ கிறிஸ்டல் பேலஸ் அட் ஹோம் அந்த பாயிண்ட் தோக்குறாங்க, 1 பாயிண்ட் கூட இல்லை, ட்ரா கூட இல்லை. ஸோ அதனால ரொம்ப கிறிஸ்டல் பேலஸ் நல்ல ஃபார்ம்ல வேற வந்துட்டு இருக்காங்க. பட் Bournemouth again is also in top form and once again to score his 3rd goal, hat-trick, John Philip Mateta 3-3 நாக்குறாரு 90+7ல. and கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க, பட் நோ, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு 90+9 and dying moments of the gameல அகைன் மட்டேட்டாக்கு ஒரு சாலிடான சான்ஸ் கிடைக்கும், பட் மிஸ் பண்ணிடுவாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து டோட்டல் எண்ட் டு எண்ட் 2 சைடுமே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் டாமினேட் பண்ணிருப்பாங்க. 2 சைடுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபேர் ரிசல்ட் 3-3. ஏன்னா 2 சைடுமே செம எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஈக்குவல் ஸ்டாட்ஸ் எல்லாமே பிளே வைஸ் பார்த்தீங்கன்னாலும் யார் அந்த சான்சஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ போர்ன்மவுத் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க, ஜெயிச்சு டேபிளில் டாப் அப்போ போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டேபிளில் நல்லா செகண்ட் பொசிஷன்ல இருந்திருக்கலாம். இப்போ எல்லா கேம் வீக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் இருக்க போகிறோம் நினைக்கும் போது தான் ஜான் பிலிப் மட்டேட்டா வந்து அந்த பெனால்ட்டி இன்சிடென்ட் வந்து டெஃபினட்டாக 50-50 மாதிரி தான் தோணும். பட் ஆனால் ஆன்ஃபீல்ட் டிசிஷன் வந்து அந்த பெனால்ட்டி கொடுத்தனால இட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் மட்டேட்டா வந்து ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. அதை அடிச்சு 3-3 ஆனது மட்டும் இல்லாமல் அந்த 4th கோல் அடிச்சிருந்தாலுமே அந்த கோல் ரூல் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளேல ஒரு ஃபவுல் நடக்கும். ஸோ ஆனால் அது ரொம்ப மோசமான மிஸ். அதை வந்து அவரே ஃபீல் பண்ணிப்பார். ஹேட்ரிக் அடிச்சுட்டு அவர் மேட்ச் முடிச்சுட்டு சந்தோஷமாவே இல்லை, ரொம்ப சோகமா இருந்தார். பட் ஆனால் இந்த கேம் வந்து இம்பார்ட்டன்ட் கேம். 2 டீமுமே எல்லா பிக் டீம்ஸை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஆடும் போது ஒரு ஃபேர் கான்டெஸ்ட், ஒரு ட்ரா. ஸோ இந்த சீசன் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இந்த 2 டீமுமே செமையா ஆட்டிருக்காங்க. அண்ட் போர்ன்மவுத்துக்கு ஒரு ரைசிங் ஸ்டார் எலி குரூப்பி 19-year-old French striker. ஸோ எவான் நெல்சன் தான் ஆட்டிருந்தார் இவ்வளோ நாளா. ஸோ இன்னைக்கு வந்து குரூப்பி உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோல். ஸோ டாப் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆமா,
ஸோ நம்ம கிறிஸ்டல் பேலஸ்லேயும் அவங்க டிஃபெண்டர்ஸ் ஆர் ஒன்ஸ் அகேன் கான்ட்ரிபியூட்டிங். முனியோஸ் ஒரு அசிஸ்ட் போடுவார், குவேஹி பெனால்ட்டி வின் பண்ணுவார். ஸோ கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து அவங்களோட மெயின் பிளேயர்ஸ்லாம் திரும்ப திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போர்ன்மவுத் வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேம்ஸ் நம்ம அவங்களோட மெயின் பிளேயரோட இம்பேக்ட் இல்லாமல் மற்ற பிளேயர்ஸை வச்சு அவங்க வந்து கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் போட்டு வந்திருக்காங்க. அவையில் ஒரு நைஸ் 1 point. ஸோ பார்ப்போம் இதுலேருந்து எப்படி போகிறாங்கன்னு. கண்டிப்பாக அண்ட் இது மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த 2 மேனேஜர்ஸும் செம பீக் டிமாண்டில் இருக்காங்க வந்து ஒலிவர் கிளாஸ்னர் அண்ட் அண்டே ஏரியோவா. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து கண்டிப்பாக சீசன் எண்டில் வந்து கான்ட்ராக்ட் முடிய போகுது. கண்டிப்பாக விட மாட்டாங்க அவங்க கிளப்பு, பட் ஆனால் டிமாண்ட் நிறைய இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஓகே, கோயிங் டு நெக்ஸ்ட் கேம். Manchester City 2, Everton 0 in City Stadium. ஸோ இது வந்து சாலிட் விக்ட்ரி. பட் ஆனால் எனக்கு வந்து அதாவது ஒரு வீடியோ நான் வந்து என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முன்னாடியே ஷூட் பண்ணிடலான்னு இருக்கேன். மேட்ச் முன்னாடி ஹாலாண்ட் ஸ்கோர்ஸ் இதுதான் டெம்ப்ளேட்டாக வச்சு ஹாலாண்ட் ஸ்கோர்ஸ்னு வச்சுட்டா. ஆனால் எவ்வளோ அடிக்க போகிறான்னு தான் தெரியாது. நேஷனல் டீமுக்கும் வீடியோ போட்டாச்சு, அங்கேயும் கோல் அடிக்கிறாரு, கிளப்புக்கும் கோல் அடிக்கிறாரு, யூசிஎல்லாக இருந்தாலும் கோல் அடிக்கிறாரு, பிரீமியர் லீகாக இருந்தாலும் கோல் அடிக்கிறாரு. இன்னைக்குமே பிரேஸ் அடிச்சு 2-0 கம்ஃபர்டபுள் விக்ட்ரி பை சிட்டி. 8 கேம்ஸில் வந்து 11 கோல்ஸ் பிரீமியர் லீக்ல அடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹாலாண்ட் வந்து அவர் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இப்படியே ஆடிட்டு இருந்தா ஏதாவது ட்ராஃபி அடிச்சா கண்டிப்பாக எம்பாப்பே கேனோட கம்பீட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு செம பேட்டிலாக இருக்கும். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சிட்டி வந்து அவங்க டீம் வைஸாகவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட ஹாலாண்ட் வந்து தனி ஒரு ஆளாக வந்து ஒரு கோல் அடிச்சு இல்லை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த சீசன் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் அவர் இருக்கும்போது நம்ம பார்த்தோம் வந்து அவங்க டீமே நல்லா ஆடுவாங்க. அப்போ டெ ப்ரூய்ன் இருப்பாரு, ஃபோடன் வந்து டாப் ஃபார்ம்ல இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் செட்டிங்ல ஓகே நிறைய சான்சஸ் கிரியேட் பண்றாங்க ஹாலாண்டுக்கு. அப்போ அடிச்சான், அது ஒரு விதம். ஆக்சுவலி அப்பதான் சொன்னாங்க அந்த டைம்ல இவ்வளவு பேர் இருக்கனால தான் ஹாலாண்ட் ஷைன் ஆறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாருமே இல்ல அவங்க, ஆனாலும் ஹாலாண்ட் கோல் அடிக்கிறார். ஸோ ஹாலாண்ட் வந்து இப்ப நார்வேக்கும் அவங்களுக்கு யாருமே ப்ரொவைடர்ஸ் பெரிய லெவலுக்கு சொல்ல முடியாது, ஆனாலும் அவங்க கோல் அடிக்கிறார். ஸோ ஹாலாண்ட் வந்து he is made for goal scoring. கண்டிப்பா அதை சொல்லி அவன் ரோபோட் தான், அதனால அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் நெக்ஸ்ட் மேட்ச் வரப்போகுது, அதுக்கே நான் சொல்லி போய் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஹாலாண்ட் ஸ்கோர்ஸ் அதான் டெம்ப்ளேட் கண்டிப்பா. அண்ட் இந்த ஹாலாண்டுன்றது வந்து ஒரு கண்டிப்பா ஜெனரேஷனல் டேலண்ட் தான். நம்ம எம்பாப்பே நிறைய பேசுறோம், யமால் பேசுறோம், பட் இந்த மற்ற ஜெனரேஷனல் டேலண்ட்ஸ்க்கும் ஹாலாண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, ஹாலாண்ட் வந்து வெரி டிசிப்ளின்ட். எதுவும் எக்ஸ்ட்ராவா பேசணும். அந்த ஆர்சனல் இன்சிடென்ட் மட்டும் தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பழக்கமும் கிடையாது. ஸோ ஃபிட், பயங்கர ஃபிட்டு, ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கேம், சண்டர்லாண்ட் நியூலி ப்ரொமோட்டட் டீம் ஒன்ஸ் அகேன் கெட் ஆல் 3 points 2-0 அகேன்ஸ்ட் ஸ்ட்ரகிளிங் வுல்வ்ஸ். நம்ம வுல்வ்ஸ் ஸ்ட்ரகிளிங்னு சொல்றோம், பட் இந்த கேம் அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணாங்க. 59% பொசஷன் அண்ட் ஷாட்ஸ், டபுள் மடங்கு ஷாட்ஸ் அடிச்சிருக்காங்க சண்டர்லாண்டோட. பட் ஒன்ஸ் அகேன் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல, ஒரு கோலுமே அடிக்க முடியல. இவ்வளோ ஸ்டாட்ஸ், இவ்வளோ பொசிஷன், இவ்வளோ ஷாட்ஸ் அடிச்சு கூட கோல் அடிக்கலன்னா வந்து ஃபாரஸ்ட் ஸ்டோரி தான். ஃபாரஸ்ட் இதே தான் பண்றாங்க, சான்சஸ் நிறைய கிரியேட் பண்றாங்க, ஆனால் கோல் அடிக்க மாட்டாங்க. உல்ஸ் வந்து அவங்க டெம்ப்ளேட்டே தான், நிறைய கிரியேட் பண்றாங்க, அடிக்க மாட்டாங்க. அண்ட் சண்டர்லாண்ட் ஒரு டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் டீம். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10ல கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, 7th பொசிஷன்ல இருக்காங்க, பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கிளீன் ஷீட்டோட ஜெயிக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம பர்ன்லிக்கு பேசின மாதிரி தான், ஹோம்ல கிளீன் ஷீட் வச்சு சாலிட் 3 points அடிச்சிருக்காங்க. ஸோ பயங்கர கான்ஃபிடன்ட் பூஸ்டர் தான் இந்த 2 டீமுக்குமே. கண்டிப்பா. அண்ட் சண்டர்லாண்ட், ஜாக்கா அண்ட் ஹிஸ் பாய்ஸ் ஆர் ஸ்டில் குக்கிங். எவ்வளோ நேரம் குக் பண்றாங்கன்னு பார்ப்போம். எப்பயாவது அவங்களுக்கு ஒரு பேட் ஃபார்ம் வருதா, இல்ல இதே மாதிரி அவங்க தோத்தாலுமே அடுத்த கேம் ஜெயிக்கிறாங்க. போன கேம் யுனைடெட் தோத்தாங்க, இந்த கேம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி அவங்க நல்லா ஆக்சுவலி எல்லாம் நினைச்சோம் பாட்டம் 3ல இருப்பான்னு நினைச்சோம். அவங்க இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிற பெரிய விஷயம். ஸோ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. உல்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து இது வரையும் உல்ஸ் மட்டும் தான் இப்போ ஒரு வின்னுமே பண்ணல. கண்டிப்பா. ஸோ எஸ், பாப்போம். ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் கேம், ஆர்சனல் 1 ஃபுல்லாம் 0. ஃபைனலி கைஸ் நம்ம வந்து அந்த ஃபுல்லாம் கர்ஸை பிரேக் பண்ணிட்டோம். நாங்கள் லாஸ்ட் 2 சீசனா டைட்டிலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஃபுல்லாம் ஹோமுக்கு போனா தோப்போம் இல்லை ட்ரா பண்ணுவோம், அங்கே 3 points எடுக்கவே மாட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹண்டிங் கிரவுண்டே கிடையாது. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே நடக்கல. கேம் செம ஃப்ளாட். அதாவது ஃபுல்லாக நம்ம பாராட்டி ஆகணும், அவங்க வந்து செம ஷேப்பில் இருப்பாங்க, டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங், நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, அவங்களால கோல்ஸ் அடிக்க முடியல. அதாவது டிபிக்கல் ஆர்சனல் ஃபுல்லாம் கேம் இன் ஃபுல்லாம் ஸ்டேடியம் கிரேவன் காட்டேஜ் மாதிரி தான் இருந்தது.
பட் ஆனா நாங்க வந்து டிஃபென்சிவ்லி அதான் சொன்னேன், டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருந்து இந்த ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி ஆஸ் யூஷுவல் செட் பீஸ் ஒரு செட் பீஸ்னால ஒரு கோல் அடிச்சு ட்ரொசார்ட் அடிச்சு நாங்க வந்து 1-0 அந்த கேம் எப்படியோ வின் இஸ் அ வின். 3 பாயிண்ட்ஸ் எடுத்து முக்கியமாக டைட்டில் ரேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். இது முக்கியமாக மென்ஷன் பண்ணி ஆகணும். நாங்கள் வந்து இந்த ப்ரீமியர் லீக் சீசனில் 10 பிளேயர்ஸ் இன்வால்வ் டிஃப்ரெண்ட் ஸ்கோரர்ஸ். 8 கேம்ல 10 டிஃப்ரெண்ட் ஸ்கோரர்ஸ். அதில் டாப் ஸ்கோரரே கியோகரிஸ் 3 கோல்ஸ் தான். ஸோ ஒரு டீமாக ஒரு யூனிட்டாக எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றது இதே தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லை, டிஃபென்சிவ்லி 3 கோல் தான் விட்டுருக்கோம். அதுவும் ஓப்பன் பிளேல ஒரே கோல், அதுவும் ஹாலாண்ட் தான் அடிச்சிருக்காங்க. இது வந்து அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரோம்ல கட்டி வச்ச மாதிரி ஒரு கோட்டையே கட்டி டிஃபென்ஸ் இருக்கு. ஆனா இது எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஆமா, ஏன்னா நிறைய மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். ஆர்சனல் ஆன் டார்கெட் டு ஈக்குவல் செல்சிஸ் 15 கோல் சீசன். அந்த 15 கோல் விட்டாங்கல்ல அந்த சீசன் வந்து இதே மாதிரி போச்சுன்னா ஓகே அதை ஈக்குவல் பண்ணுவான்னு போட்டிருந்தாங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் கமெண்டே ஒரு ஆர்சனல் பண்ணான், டேய் நாங்கெல்லாம் இது சொல்ல நீங்களே சொல்லிட்டு அப்புறம் கடைசியில நாங்க ரெக்கார்ட் பண்ணலாம் வந்து எங்களை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அதாவது அது அவங்க எங்களுக்கு அகைன்ஸ்டா போய் கமெண்ட் போடுறது வெளியாளுங்க தான். அப்புறம் அந்த கமெண்ட் போட்டு இன்னும் ஆர்சனல் ஃபேன்ஸே இப்படி டெலிஷனலா பேசுறது சொல்றது அவங்க தான். அதான் சொல்றேன், நாங்க எதுவுமே சொல்ல. நாங்க அதான் அன்டில் ப்ரூவ் பண்ற வரைக்கும் எங்களை நம்ப போறது இல்லை யாருமே, நாங்களே நம்ப போறது இல்லை. ஸோ நாங்க வந்து ஃபுல் இப்போ ஃபோக்கஸ் என்ன, எங்களுக்கு எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், எப்படியோ ஜெயிக்கணும், அதுதான் ஃபோக்கஸ். ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ மற்றபடி இந்த மேட்ச்ல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பாயிண்ட் எடுத்து முடிஞ்சாச்சு. ஆனா அதுக்கு அடுத்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் போட்டி மாதிரி 2 டெரரிஸ்ட் அடிச்சு போறாங்க யூசிஎல்ல. ரொம்ப கரெக்ட் தான். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் யூசிஎல் இதுல பார்ப்போம். Yes. Next. Going to the next game. Okay, finally after பல வருஷம் கழிச்சு யுனைடெட் win at Anfield against Liverpool. Liverpool 1, Manchester United 2. So கேம் ஸ்டார்டிங்லேயே ஒரு கோல் எம்பேம் அடிப்பாரு, அமாத் டியாலோ வந்து செட்டப் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேருந்தே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே யுனைடெட் சாலிடாக விளையாடுவாங்க. அண்ட் என்னதான் வந்து லிவர்பூல் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, பொசிஷனாக இருந்தாலும் சரி, இந்த பிளேயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆடினாலுமே வந்து யுனைடெட் திரும்பி அவங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுத்தாங்க. கண்டிப்பா. ஸோ ஏன்னா எப்போ ஸ்டாப் பண்ணாலுமே லிவர்பூல் கண்டிப்பாக ஓவர் டேக் பண்ணி முடிச்சிருவாங்க கேமை. ஸோ அதுதான் இல்லை. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல கூட வருவாங்க, கேக்போ ஸ்கோர் பண்ணுவாரு. அண்ட் இம்மீடியட்லி மெக்வயர் வந்து ஒரு ஹாரி மெக்வயர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வின்னர் அடிச்சு 10 வருஷம் கழிச்சு ஆன்ஃபீல்ட்ல போய் ஜெயிக்கிறாங்க. நான் சத்தியமா ஆர்சனல் ஃபேனா பார்க்கும் போது அவங்க டிரா அதான் சொன்ன யுனைடெட் ஃபேன்ஸ் டேய் இப்படியா டிரா பண்ணிருங்கடா, ஒரு பாயிண்ட் எடுத்தாலே நீங்க பெரிய விஷயம் தோத்துறாதீங்கடா. அப்ப என் யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க, டேய் நாங்க வந்து ஜிடி கம்மி பண்ணா போதும், அதாவது ஜிடி அதிகமா தோக்காம இருந்தாலே எங்களுக்கு பெரிய அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் கேம்குள்ள போனோம். ஆனா இப்ப கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம் இந்த மேட்ச் ஆடின டீம் வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரைக்ல வந்து செஸ்கோ கிடையாது, மவுண்ட் தான் வச்சிருந்தாங்க. அண்ட் பேக்ல கூட யோரோ பதிலா மெக்வயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேட்சுக்கு முன்னாடியே கேட்பாங்க அமோரிம்ட்ட, ஏன் வந்து நீங்க மெக்வயரை போட்டீங்க யோரோ பதிலான்னு. அவர் சொல்லுவாரு 2-3 ரீசன் சொல்லுவாரு. ஆனா 3வது ரீசன் வந்து அவரோட ஏரியல் அபிலிட்டினால அப்படின்னு. சோ அந்த செகண்ட் கோல் வின்னர் வந்து ஹெட்டர்னால தான் வந்தது. எங்க அண்ணன் தாண்டா பெரிய ஆளுன்ற மாதிரி கண்டிப்பா செம்ம ஹெட்டர் அது அடிச்சு 2-1 ஜெயிச்சு. இது வந்து எப்படி சொல்றது, அடுத்த வாட்டி நீங்க ஆன்ஃபீல்ட்ல ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம சார் மெக்வயர் மட்டும் தான் டெம்ப்ளேட்டாவே இருப்பாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். லாஸ்ட் டைம் 2016ல ஜெயிக்கும் போது ரூனினால ஜெயிப்போம். ஓகேயா, சோ 2016 இது 2025 ரூனி பிளேயரா அதை யோசிச்சு அதுல இருந்து இங்க வரையும் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இது மென்ஷன் பண்ணி ஆகணும், லிவர்பூல் வந்து இந்த 4வது கேம் தோத்துட்டாங்க. 4th straight loss ஆஃப்டர் எப்போ 2014க்கு அப்புறம் இப்பதான் வந்து தொடர்ந்து 4 கேம் தோக்குறாங்க அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ். லிவர்பூல் வந்து கன்சர்னிங் சைன். இதுக்கு முன்னாடி இருந்த கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதோ பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கேம்ஸ்லாம் அவங்க நல்லா ஆடலன்னு சொல்ல முடியாது. எல்லா கேமும் செல்சி கேமும் சரி, உங்களோட ஆடினதும் சரி, எல்லா கேமுமே நல்லா தான் ஆடி இருப்பாங்க. பட் ஆனா ஆப்போனன்ட்ஸ் வந்து அதோட 1 ஸ்டெப் ஹையர் ஆடி இருப்பாங்க. அண்ட் லிவர்பூல் டிஃபென்ஸ் இன்னுமே கொஸ்டினபிளா தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா திரும்பியும் வந்து அதே வேன்டைக் கொனாட்டே தான். வேன்டைக் வந்து சாலிடா இருக்காரு எப்போதும் போல. பட் அந்த கொனாட்டே அந்த அதுதான் வந்து அந்த மிஸ்ஸிங் லிங்கா இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் வேகி போட்டோன்னு அவ்வளவுதான், அது சாலிடா இருக்கும். தவறுங்க, அது மட்டும் வேணாம். ஆமா, அந்த லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் 2 பேருமே புது பிளேயர்ஸ் தான். ஃப்ரிம்பாங் இன்னும் செட்டில் ஆகல. கர்கஸ் என்னதான் பிரீமியர் லீகா இருந்தாலும் புது டீம்ல வந்து செட்டில் ஆகணும். கர்கஸ் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா ஆடுறாரு.
ஃப்ரிம்பாங் ஸ்டார்ட்டே பண்றது இல்லை. அது வேற விஷயம். அவங்க வந்து சொபஸ்ல ரைட் பேக்கா போட்டு ஆடுறாங்க, இல்ல கார்னர் பேக்ல ஆடுறாங்க. காசு கொடுத்து வாங்கின ஃப்ரிம்பாங் வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு பெருசா ஆட மாட்டாரு. ஃப்ரிம்பாங்க போட்டாங்க, சப்பா போட்டாங்க, ஒரு அற்புதமான சான்ஸ் கிரியேட் பண்ண 87th மினிட்ல வந்து கேக்போக்கு ஒரு ஃப்ரீ ஹெட்டர் இருக்கும், அது அடிச்சிருந்தா 2-2 ஆயிருக்கும், அங்கேருந்து ஈஸியா வின்னருக்கு போயிருக்கலாம் லிவர்பூல். பட் கேக்போ அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிடுவாரு. பட் கண்டிப்பா நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணும் போது நிறைய மிஸ்ஸும் பண்ணுவாங்க, அது வெரி நேச்சுரல் தான். பட் ஒன்ஸ் அகேன் நான் சொல்லி ஆகணும், எனக்கு இப்போதைக்கு லிவர்பூல்ல கரண்ட்லி ஃபேவரட் பிளேயர்னா கோடி கேக்போ தான். அவனை உட்கார வச்சாங்க இசாக்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக. So that is very bad. Gakpo தான் அங்க வந்து மெயின் பிளேயர். சாலா வந்து வெரி இந்த மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணானே. இந்த மேட்ச் சொல்ல நான் முன்னாடி மேட்சஸ்ல சொல்றேன், கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்ல. ஆமா ஆமா. சோ கேக்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்திருக்கோம், அந்த லூயிஸ் டியாஸ் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் பொசிஷனை ஃபில் பண்ணனும்னா பயங்கரமா விளையாடணும். அந்த பொசிஷனை சாலிடா விளையாண்டு இருந்தாரு. பட் அண்ட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கிடிகே இருக்க ஃபார்முக்கு எக்கிடிகே பெஞ்சில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவர் கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இப்போ இசாக் வந்து இவ்வளோ ப்ரைஸ் மணியில் வாங்கிட்டோம், அதனால அவர் பிஎல் ப்ரூவ்ன்றதுனால அவர் ஸ்டாண்டர்டாக விளையாட வைக்கிறீங்களா என்னன்னு தெரில. கேப் போவர் தூக்க முடியாது டெஃபினட்டாக. ஸோ இசாக்கு மட்டும் அந்த கேட் பாஸ் எதுக்கு வந்தோடனே டீமில் ஆகலாம். இப்போ எக்கிடிகே அவ்வளோ நல்லா ஃபார்மில் விளாண்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஏர்ன் பண்ணியிருக்காரு, இன்டர்நேஷ்னல்லையும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. உடனே அவரை பெஞ்சில் போட்டு அப்புறமே இசாக் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றது எப்படி? அதாவது ஒருத்தர் நல்லா விளாண்டுருக்கான், அவனை நீ பிச்சில் விளாண்டு விட்டு இசாக்கை வந்து ஃபைட் பண்ணி அந்த இடத்த புடின்னு சொல்றது எங்க? அவன் வந்தோடனே நீ ஆடுறான்ற போது அப்புறம் அது ஃபேராவே இல்லையே. கண்டிப்பாண்ணா, நீ வந்து இசாக்குன்னு சொல்ற, நான் சாலாக்கே அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா சாலாக்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, பட் எங்க ரொம்ப வெளியே தூக்கி அடிக்கிறாரு, கிரியேட் பண்ண முடியல. ஸோ ஓகே, அவர் வந்து லெஜண்ட் தான், கண்டிப்பா நம்ம டினை பண்ண போறதே கிடையாது. ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ஆகும், எல்லா மேட்சும் ஸ்டார்ட். இது என்ன பிரச்சனைனா சாலாக்கு பேக்கப்பே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ் யாரும் கிடையாது, ஸோ அந்த சைட் போட முடியாது. ஸோ கேக்போ ஆர் இசாக் பதிலாக தான் எக்கிடிக்கு ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகுது. ஸோ சாலா பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் மொத்த வேர்ல்டு ஓவர் எல்லா பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தேன்னா சாலாவோட டவுன்ஃபால். அது இப்போ நடக்குது, அப்பாடான் இருக்கு. ஆனால் இது வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் தெரியாது. லிவர்பூல் வந்து எப்போதுமே யூஸ்வலாக கம்பேக் பண்ணிடுவாங்க, ஆனால் 4 கேம் தொடர்ந்து தோத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு நல்லா தான் இருக்கும் ஆர்சனல் ஃபேனா. பட் ஆனால் தெரில அது வந்து எந்த அளவுக்கு போகும்னு தெரில. ஓகே, இது வந்து ஒரு சம்மர் ரிசல்ட். இப்போ எவ்வளோ யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கும் 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். யுனைடெட் 9th பிளேஸ்ல இருக்காங்க, லிவர்பூல் 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஆமா, நம்ம வந்து என்னதான் ஸ்டார்ட் பண்ணோம் சீசன் வந்து நாங்கள் 3 losses ஆனோம், லிவர்பூலும் அதே தான். ஸோ இந்த 3 losesல சிட்டியோட ஒன்று, ஆர்சனலோட ஒன்று, பிரென்ஃபோர்டோட ஜெயிச்சிருந்தா வேற லெவல், கண்டிப்பா மூவ் ஆயிருக்கும். நீங்க அவங்களுக்கு மேலே இருந்திருப்பீங்க. பட் அது முடிஞ்சது தான். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் மேட்ச். Tottenham won, Aston Villa 2. So Aston Villa are coming back really stronger. சீசன் ஸ்டார்டிங்ல ரொம்ப புவரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேக் டு கேம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. யூரோப்பா லீகா இருந்தாலும் சரி, பிரீமியர் லீகா இருந்தாலும் சரி, இது அவே ஃப்ரம் ஹோம் வந்து ஸ்பர்ஸ்க்கு போயிருக்காங்க. இது வந்து ஈக்குவல் கான்டெஸ்ட் தான். 2 டீமுமே நல்லா ஆடினாங்க, 2 டீமுமே ட்ரை பண்ணாங்க. இயர்லியே ஸ்பர்ஸ் நல்லா இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோல் வந்து பென்டாங்கர் அடிச்சு 1-0 அஹெட் போவாங்க. அண்ட் மார்கன் ராஜர்ஸ் ஹூஸ் இன் வெரி குட் ஃபார்ம், கண்ட்ரிக்கு இப்போ தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு வேல்ஸோட. இப்போ திருப்பி ஒரு கோல் அடிச்சு 1-1 ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்பர்ஸ் நல்லா ஒரு ஸ்பெல் இருக்கும், ட்ரை பண்ணுவாங்க. ஆஸ்டன் வில்லா ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் எமி புவெண்டியா வந்து கோல் அடிச்சு சீல் பண்ணி கேமை முடிச்சிடும். இது வெரி குட் டைம் ஃபார் ஆஸ்டன் வில்லான்னு சொல்லுவோம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் அவங்க கிளப் அண்ட் கண்ட்ரி ரெண்டுத்துக்குமே சாலிடா விளையாடுறாங்க. நம்ம மார்கன் ராஜர்ஸா இருந்தாலும் சரி, வாட்கின்ஸா இருந்தாலும் சரி, டானியல் மாலனா இருந்தாலும் சரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃபார்முக்கு வராங்க. அண்ட் ஆஸ்டன் வில்லாவோட பெரிய ப்ராப்ளம் இந்த சீசன் இருந்தது வந்து கோல்ஸ் தான். அவங்க வந்து கிளீன் ஷீட்ஸ் கூட வச்சிருந்தாங்க, பட் அவங்களால கோல்ஸ் அடிக்க முடியல. ஸோ இவங்களோட அட்டாக்கிங் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வர்றது வந்து வெரி குட். அண்ட் ஸ்பர்ஸோட அவே விக்டரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணும் அவங்க கான்ஃபிடன்ஸுக்கு. ஸோ ஆஸ்டன் வில்லா ஆர் பேக்னு நம்ம கிளியரா சொல்லலாம். இப்போ நீங்க ஆஸ்டன் வில்லா ஃபேஸ் பண்ணலாம், போன சீசன் ஆஸ்டன் வில்லா தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்ல விளாண்ட ஆஸ்டன் வில்லா எப்படி ரெட் கார்டு வாங்கி டிராப் பண்ண அந்த மாதிரி ஆஸ்டன் வில்லா ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பிரீமியர் லீக் டீம் பி அவர் கண்டிப்பா ஷூர். அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து இன்னும் நடக்கல. ஸோ வெஸ்ட் ஹாம் அண்ட் பிரென்ட்ஃபோர்ட். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெஸ்ட் ஹாம் ஹோம்ல ஆடுறாங்க, இப்போ கொஞ்சம் கோல்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீசன் ஸ்டார்டிங்கோட இப்போ கொஞ்சம் பெட்டரா ஆடிட்டு இருக்காங்க. அதனால
2-1 ஜெயிப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா இந்த கேம் வந்து ஒரு ஸ்டேல்மேட் ஆகி 1-1 ட்ரா. ஸோ ஆனால் தெரில எனக்கு, ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்காங்க. பிரென்ஃபோர்ட் 1 ஸ்டெப் அஹெடாக இருக்காங்க, ஆனால் அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ இருக்கனால எனக்கு தெரிஞ்சு ட்ரா தான் ஆகும் நான் நினைக்கிறேன். தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வெஸ்ட் ஹாம் வந்து இப்போ ஜெயிச்சாங்கன்னா ஈக்குவல் பண்ணிடலாம் பிரென்ஃபோர்ட் பாயிண்ட்ஸ். அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். பிரென்ஃபோர்ட் பாயிண்ட்ஸா? ஆமா, 4 பாயிண்ட் தான். 7னா பர்ன்லி தானே ஈக்குவல் பண்ணும். பிரென்ஃபோர்ட் 7 தான் இருக்காங்க. ஆமா. ஓ ஓகே, அதாவது உங்களே ஜெயிச்சாங்க. சரி ஓகே, எங்க நான் ஓகே கைஸ், ஓகே இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் 2 நாள் 3 நாள்ல யூசிஎல் வந்துடும். ஸோ நமக்கு அடுத்தடுத்த கேம் வீக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த இதுல பார்க்கும் வரை ஹாப்பி தீபாவளி, நைட். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோன், அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இது வச்சிருப்போம்ல, 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் நம்புறேன். பை.